ரகாப்பூர் கிராமம் கடல் கரைக்கிட்ட அமைஞ்சிருக்கு. கிராமத்து காற்றுல மண்ணு, கடல், பசு, எருமைகளோட வாசனை அங்க இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு காலையும் மக்கள் மரத்தடியில ஒண்ணு கூடுவாங்க. அப்புறம் வாழ்க்கை எளிமையா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. இதுதான் அந்த கிராமம். இந்த கிராமத்திலேயே இந்த தீரஜ் தான் ரொம்பவும் படிச்ச இளைஞன். மக்களோட நம்பிக்கையா இருந்தான். பூஜா அவனுக்கு நெருங்கிய தோழி. அப்புறம் 2 பேரும் எப்பவும் மரத்தடியில மக்களோட குறைகளை கேட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த மரத்தடியில எப்பவும் இல்லாத ஒரு அமைதி இருந்தது. மக்கள் வரப்போற மாற்றங்களை நினைச்சு குழப்பத்துல இருந்தாங்க. தீரஜும் பூஜாவும் அங்கதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிராமத்தோட தலைவர் மெல்ல மெல்ல நடந்து மரத்தடிக்கு வந்து சேர்ந்தாரு. தீரஜ், எனக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய திட்டம் வந்திருக்கு. நம்மளுடைய கிராமம் கடல் கரைகிட்ட இருக்கு, ரொம்ப அழகானது. அரசாங்கம் இங்க ரொம்ப அழகான ஒரு காலனியை கட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப கிராமத்து ஜனங்க நாம எங்க இருப்போம் தலைவரையா? பூஜாவோட குரல்ல பயம் இல்ல, ஆனா தன்னுடைய கிராமத்தை பத்தி கவலை இருந்தது. அரசாங்கம் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு உறுதியான வீட்டை கட்டி கொடுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். தலைவர் ஐயா ஒரு ஃபைல முன்னாடி நீட்டினாரு. நீ இந்த கிராமத்திலேயே நல்ல படிச்ச இளைஞன், இந்த பேப்பர்ஸை முதல்ல நீ படி. இல்ல தலைவரையா, உங்க மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவேளை கிராமத்துல யார் வீடாவது இடிஞ்சதுன்னா அரசாங்கம் அவங்களுக்கு புது வீடு கொடுக்கணும். அப்புறம் இங்க என்ன கட்டணமோ கட்டிக்கிட்டோம், அது மூலமா கிராமத்து ஜனங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். தீரஜோட வார்த்தையில அப்பாவித்தனமும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நீ கிராமத்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லு, நம்ம கிராமம் இனிமே பின்தங்கி இருக்காது. அப்புறம் அந்த நம்பிக்கையோட தீரஜ் கிராமத்துக்குள்ள போனான். பூஜா அவன் கூட தான் இருந்தான். 2 பேரும் வீடு வீடா போனாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்களும் தீரஜ் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த பேப்பர்ஸ்ல கை நாட்டு வச்சாங்க. சில மணி நேரம் கழிச்சு தீரஜும் பூஜாவும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தலைவரை பார்க்கறதுக்கு போனாங்க. 2 பேரோட கண்கள்லயும் நம்பிக்கை இருந்தது, அதாவது கிராமம் சீக்கிரத்துல மாறப்போகுதுன்னு. நீ ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்கிற தீரஜ். தீரஜும் பூஜாவும் அங்கிருந்து போன உடனே தலைவரோட சிரிப்பு மெல்ல மெல்ல கள்ளத்தனமா மாற ஆரம்பிச்சது. சரியான முட்டாள் பசங்க. ஒரே ஒரு தடவை இந்த பேப்பர்ஸை படிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இது அரசாங்க திட்டம் கிடையாது. இந்த மொத்த நிலத்தையும் நான் ஒரு பெரிய பில்டருக்கு வித்துட்டேன்னு. இப்போ இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா மாறப்போகுது. பசு, எருமை, சாணம் எல்லாம் முடிஞ்சது. சில நாட்களுக்கு அப்புறமா ராகவப்பூரோட காலை ஏதோ வெறிச்சோடித்தனமா மாறிச்சு. கிராமத்துல பெரிய பெரிய புல்டோசர்கள் வந்துருச்சு. வீட்டோட சுவர்கள், மக்களோட நினைவுகள், அந்த மண்ணோட வாசனை எல்லாமே அழிய ஆரம்பிச்சது. தலைவரையா, எங்க வீட்டையே உடைச்சிட்டீங்க. இப்ப நாங்க எங்க இருப்போம்? நீங்க எங்களுக்கு உறுதியான ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. எந்த வீடும் கிடைக்காது. இந்த கிராமத்து வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வெறுப்பா இருந்தேன். இப்போ இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா மாற போகுது. உன்னுடைய வீடு இப்போ எனக்கு சொந்தம். ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போலாம், பசு, எருமைகளை. இப்போ இது இங்க தேவையே இல்ல. பூஜாவோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் தீரஜ் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். கிராமத்து ஜனங்களும் அவன் மேலதான் குற்றத்தை சாட்டினாங்க. தீரஜ் தன்னுடைய இடிஞ்சு போன வீட்டுக்கு பக்கத்துல நின்று இருந்தான். அவனோட கனவுகளை போல அவனோட வீடும் மண்ணோட மண்ணா மாறிடுச்சு. என்னால எல்லார் வீட்டையும் இடிச்சிட்டாங்க. அப்பதான் அவனோட பாட்டி அவன் கிட்ட வந்தாங்க. அவங்க கண்கள்ல வயசுக்கான அனுபவம் இருந்தது, அப்புறம் தைரியமும் நிறைஞ்சிருந்தது. நம்பிக்கையை விட்டுடாத கண்ணா. தீரஜ் அவனுடைய பாட்டிய பார்த்தான். ஏதோ நம்பிக்கையோட கடைசி கதிரை பாக்குற மாதிரி பார்த்தான். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு. அங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்க என்கிட்ட எப்போ முன்னாடி சொல்லியிருக்காங்க, அதாவது சாணம் ஒன்றும் வீண் போகாதுன்னாங்க. நேரம் வந்துடுச்சு, தலைவருக்கும் இந்த விஷயம் புரியட்டும். என்ன சொல்றீங்க பாட்டி? அந்த அம்மா சாணத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களோட ஞானம் உன்னோட பாதையே மாத்தக்கூடும். அடுத்த நாளே தீரஜ், பூஜா அப்புறம் பாட்டி படகை எடுத்துக்கிட்டு அந்த தீவை நோக்கி போனாங்க. கடல் அலைகள் அமைதியா இருந்தது. ஆனா 3 பேரோட மனசுல புயல் இருந்தது. தீவே வெறிச்சோடி இருந்தது. ஆனா காற்றுல ஒரு தனிப்பட்ட ரகசியம் இருந்தது. அங்கதான் அவங்க ஒரு வயசான அம்மாவை பார்த்தாங்க. வெள்ளை வெள்ளைன்னு தலைமுடி, கூர்மையான கண்கள், அப்புறம் முகம் அனுபவத்தோட புத்தகங்கள். தீரஜ் நடந்த விஷயங்கள் மொத்தத்தையும் அவங்க சொன்னாங்க. வயசான அம்மா தீரஜ் சொன்னதை கேட்டுட்டாங்க. அப்புறம் தீவுக்குள்ள இருந்தாங்க. அங்க பண்டைய கால கௌ சாஸ்திரம் இருந்தது. அதுல பசு சாணம் சார்ந்த ஆற்றல், மருந்துகளோட நுட்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. பசு சாணம் வெறும் எரிபொருள் மட்டும் இல்ல, அறிவியலின் வேறுன்னு சொன்னாங்க. தீரஜ் பயோகேஸ் செய்யறத கத்துக்கிட்டான். பூஜா சாணத்துல செங்கல் அப்புறம் டைல்ஸ் செய்ய ஆரம்பிச்சா.
தீரஜோட பாட்டி ஜாவேத் மண்ணை தயார் பண்ணாங்க. இது தாவரங்கள் வேகமா வளர அனுமதிச்சது. அப்புறம் அந்த வயசான பாட்டி அவங்களுக்கு பசுசான ஆற்றலோட முழு ரகசியங்களும் சொன்னாங்க. தீவுல சில நாட்கள் கற்றல், தேடல் மற்றும் கடின உழைப்புக்கு அப்புறமா தீரஜ், பூஜா, பாட்டியம்மா ஒரு பெரிய முடிவை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ருத்ரபூர்ல இப்ப எந்த வீடும் இல்ல. அதனால அவங்க கிராமத்து ஜனங்களுக்கு செய்தி அனுப்பினாங்க. இப்ப கூடிய சீக்கிரத்துல மொத்த ருத்ரபூரும் பசு எருமைகளோட படகுல தீவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. எந்த தீவுல எதுவுமே இல்லைன்னு நினைச்சாங்களோ அதுவே இப்ப அவங்களுக்கு நம்பிக்கையோட வீடா ஆக போகுது. கிராமத்து ஜனங்க பசு எருமைகளோட தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரோட முகமும் சோர்ந்து போயிருந்தது. ஆனா கண்கள்ல ஒரு புது ஒளி இருந்தது. தீரஜ் எல்லாருக்கும் சொன்னா, இந்த இடத்துல சாணம் தான் அவங்க உலகத்தையே மாத்த போகுதுன்னு. நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம புது வீட்டை இங்க கட்டுவோம். எவ்வளவு இழந்தமோ அதை விட அதிகமா பெறுவோம். அதுக்கப்புறம் உண்மையான வேலை ஆரம்பிச்சது. பசு எருமை மாடு சாணத்தை காய வச்சாங்க, பதப்படுத்தினாங்க. அப்புறம் வயசான அம்மா சொன்ன டெக்னிக் மூலமா கலந்தாங்க. தீரஜ் செவர கட்டினா, பூஜா அதுல அழகான பட்டிய பார்த்தா. அப்புறம் கிராமத்து ஜனங்க சேர்ந்து கூரைய போட்டாங்க. கொஞ்ச நாள்ல சாண செங்கலால கட்டப்பட்ட வீடு தயாராச்சு. அது அந்த அளவுக்கு உறுதியாவும் அழகாவும் இருந்தது. அதாவது தூரத்துல இருந்து பார்த்து யாராலையும் சொல்ல முடியாது இது சாணத்தால கட்டப்பட்ட வீடுன்னு. வீடெல்லாம் இயற்கை வண்ணங்களால அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கூரை பளபளன்னு மின்னுச்சு. சுவர்கள்ல குளுமை தெரிஞ்சது. அப்புறம் உள்ள ஒரு சுகமான மனம் வீசுச்சு. என்னால நம்பவே முடியல. நாம எல்லாரும் சேர்ந்து சாண வீடுகள் நிறைஞ்ச ஒரு கிராமத்தை உருவாக்கிட்டோம். இனி நம்மள இந்த கிராமத்தை விட்டு யாராலையும் வெளியே அனுப்பவே முடியாது. பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சிரிப்புல பெருமை இருந்தது. அப்புறம் அனுபவத்தோட பெருமை. கண்ணா, சாணம் மண்ணுக்கு உயிரை கொடுக்கிற பலம் இருக்கு. பசுவோட ஆசி என்னைக்குமே வீண் போகாது. மக்கள் எதை குப்பன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மையிலேயே பூமியோட பொக்கிஷம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாணம் வீட்டை மட்டும் இல்ல, அதிர்ஷ்டத்தை கூட கொடுக்கும். தீரஜ் மாட்டு சாணத்துல இருந்து இயற்கையான விதைகளை செஞ்சான். பூஜாவும் கிராமத்து ஜனங்களும் நிலத்தை உழுக ஆரம்பிச்சாங்க. கரிம மண் அற்புதங்களை காட்டுச்சு. பச்சை பசேர்னு செடி கொடி மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சது. சீக்கிரத்துல அந்த தீவுல ஒரு துடிப்பான, பிரகாசமான, அப்புறம் சந்தோஷமான ஒரு கிராமம் உருவாச்சு. மக்களுக்கு ஒரே ஒரு பேரை கொடுத்தாங்க, கோபர்பூர் தீவு கிராமம். அங்க ருத்ரபூர்ல தலைவரோட ஃபேக்டரி ஓட ஆரம்பிச்சது. ஆனா திடீர்னு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் மூலமா குடிக்கிற தண்ணி எல்லாம் விஷமா மாறிச்சு. கரண்ட் லைன்லாம் அடிக்கடி விழ ஆரம்பிச்சது. பயிர்கள்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வயல்ல துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெரிய ஆபத்து எப்ப வெடிச்சதுன்னா, ஒரு பெரிய ஃபேக்டரியில கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சது. அந்த மொத்த இடமும் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. தலைவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது. இந்த கேஸ் லீக் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு கரிமண் தான் வேணும். அது விஷ கெமிக்கலை செயல் இழக்க செய்யும். தலைவருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அப்ப அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, இந்த மண் ஒரு இடத்துல தான் கிடைக்கும், அது தீவுல. அங்க தீரஜ் சாணத்து மூலமா அற்புதமான கலவையை தயாரிச்சான். வேற வழி இல்லாம வெக்கங்கட்டு போய் தலைவர் கோபர்பூருக்கு போனாரு. அவரு முதல் தடவையா தீவுக்கு வந்தாரு. அப்புறம் முதல் தடவையா அவர் உணர ஆரம்பிச்சாரு, அவர் எந்த விஷயத்த கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரோ அதுதான் உண்மையான பலம். கிராமத்து ஜனங்க அவரை வரவேற்கல. ஆனா தீரஜோட பாட்டி அவர் முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கிராமமும் எங்களோடது தான். அப்புறம் எங்க கிராமத்துக்கு நாங்க எந்த விதத்திலையும் பிரச்சனை வர விட மாட்டோம். பாட்டி சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் தயாராயிட்டாங்க. அவங்க சாண மண், கரிமண், களிமண், அப்புறம் பயோ எனர்ஜியை தயார் பண்ணாங்க. எல்லாருமா சேர்ந்து படகு எடுத்துக்கிட்டு ஃபேக்டரியை நோக்கி வந்தாங்க. கோபர்பூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கேஸ் ரிசர்வ் மேல கரிம மண் அப்புறம் களிமண்ணை பயன்படுத்தினாங்க. சில நிமிடங்கள்ல விஷவாயுவோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சது. ஃபேக்டரியில இருந்து வந்த லீக் நின்னுது. அப்புறம் ஆயிரக்கணக்கான பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. தலைவர் அங்க எல்லாரும் முன்னாடியும் கடவுளிஞ்சு நின்னாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க உன்கிட்ட எந்த ஒரு குறையும் சொல்ல விரும்பல. எது நடந்ததோ எல்லாமே நல்லதுக்காக தான். அப்படி நீ மட்டும் எங்களை ஏமாத்தாம இருந்திருந்தா நம்மளோட தீவுல இந்த கோபர் கிராமம் எப்படி உருவாகும் சொல்லு. தலைவர் தலை குனிஞ்சபடி கிராமத்துக்கு திரும்பி போனாரு. அவரு ஃபேக்டரியை மூடிட்டாரு. கிராமத்துக்காரங்களோட பத்திரங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு.
ஆனா யாரும் இப்போ ருத்ரப்பூருக்கு வரத்துக்கு தயாராகவே இல்லை. கிராமத்து ஜனங்களோட புது வீடு இதுதான் மாட்டு சாணத்தால உருவாக்கப்பட்டது. ஆனா உறுதியில பாறைக்கும் மேலானது. இந்த இடம் இப்ப வெறும் ஒரு கிராமம் கிடையாது. இது ஞானம், உழைப்பு, அப்புறம் இயற்கை சத்தியத்தோட வாழும் ஆதாரம் தான் இது. அரசாங்கம் இங்க ரிசர்ச் சென்டரை ஓபன் பண்ணாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் கோபர்புரோட டெக்னிக்கை கத்துக்க வந்தாங்க. எந்த விஷயத்தை இந்த உலகம் விளையாட்டான்னு நினைச்சதோ அது 2 கிராமத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு.